கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா 19:30. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும்போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இங்கே செய்தியின் தலைப்பு அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் இந்த ஊழியத்தை தொடங்கும்போது சீசர்கள் பேதுரு, யாக்கோப்பு எல்லாம் தன் தகப்பனாரோட கூட மீன் பிடிச்சிட்டு வந்து வலையை அலசி கொண்டிருந்தாங்க. அலசி கொண்டிருந்த அந்த பேதுரு, யாக்கோப்பு, யோவானை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன்னு சொல்லி அவளை கொண்டு வந்து 3 வருஷம் ட்ரெயின் அப் கொடுத்து உலகமெங்கும் இரத்த சாட்சியாக மறிக்க முடியாது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் உடனிருந்து நடத்தி காட்டினார். இன்றைக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பெரிய கட்டளை. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த நாம் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். கர்த்தர் கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணேன்னு சொல்லி சபைக்கு பெரிய கட்டளை, கிரேட் கமிஷன் அடிக்கடி சொல்லுவேன். அந்த பெரிய கட்டளை நம்மளை கொடுத்துருக்கிறார். அவங்க நம்ம அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் அண்டியில் பாவத்தில், சாபத்தில், வறுமையில், கஷ்டத்தில், பிசாசின் போராட்டத்தில், மாந்திரிகத்தில் கட்டி இருக்கிற அப்படிப்பட்ட ஆத்மாக்களை கட்ட அவிழ்த்து ஆண்டவர் அண்டையில் நம்ம கொண்டு வரணும். எப்படி சீசர்கள் கீழ்ப்படிந்து போய் கழுதையும் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வந்தார்கள், அதுபோல் நாம் கட்டி இருக்கிற பாவக்கட்டில் இருக்கிற வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத இருக்கிற மக்களை அழுத்து ஆண்டவர் அண்டையில் கொண்டு வரணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார், நமக்கு ஆயுசு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே சீசுகள் கீழ்ப்படிந்து போய் அவிழ்த்து கொண்டு வந்தது போல இன்றைக்கி நாமும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இன்றைக்கி கட்டியிருக்கிற ஆத்மாக்களை விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இடத்துல நம்ம கொண்டு வருவோம். சீசரோடு கூட இருந்து உதவி செய்த கர்த்தர் இன்றைக்கி நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தை நம்ம கேட்டு விட்டு விடாதபடிக்கு இந்த வசனம் பிரகாரம் நம்ம செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொன்னீங்களப்பா. சீசுகள் கீழ்ப்படிந்து போய் அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. அதே போல் இன்றைக்கு நாங்களும் கீழ்ப்படிந்து பாவத்தில், சாபத்தில், வியாதியில், வறுமையில், நோயில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஆத்மாவில் கட்ட அவிழ்த்து மண்டையில் கொண்டு வருகிற கருவிகளாக மாற உதவி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.